காலேஜ் டைட்டன்ஸ். இது உங்கள் கதிரன்ஸ் லேப்ஸு. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா 5 டீம்டு யூனிவர்சிட்டி, டாப் 5 டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். டீம்டு யூனிவர்சிட்டின்னு பொறுத்தவரையும் நிறையா இருக்குது. அதில் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கணும்ல, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அமிர்தா யூனிவர்சிட்டி, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அது கோயம்புத்தூரில் இருக்குது, ஓகேவா? ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விஐடி சென்னையில் இருக்குது, வேலூரில் ஒன்று இருக்குது, ஓகேவா? இதுவும் ஒரு பெஸ்ட்டு டீம்டு யூனிவர்சிட்டி தான். அடுத்து வந்து எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் இருக்குது, இதுவும் ஒரு பெரிய டீம்டு யூனிவர்சிட்டி தான், ஓகேவா? அடுத்து வந்து சாஸ்திரா இருக்குது, அது வந்து தஞ்சாவூரில் இருக்குது, சாஸ்திரா, ஓகேவா? அப்புறம் அஞ்சாவது வந்து சவிதா இருக்குது, அதான் வந்து 5th பிளேஸில் கொடுத்துருக்கேன், ஓகேவா? இதான் 5 டீம்டு யூனிவர்சிட்டி இப்போ டாப்பாக நான் எடுத்து வச்சுக்கிறது, ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து எது நல்லா பிளேஸ்மெண்ட் தராங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அமிர்தாவில் வந்து ரிசர்ச்சும் இருக்குது, பிளேஸ்மெண்ட்டும் தராங்க, ஓகேவா? விஐடியில் வந்து சிஎஸ்சி பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா இருக்குது. எஸ்ஆர்எம்மில் கேம்பஸ் லைஃப் ஜாலியாக இருக்கும், ஐடி ஜாப்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருவாங்க, ஓகேவா? இது வந்து எஸ்ஆர்எம்மில். சாஸ்திராவில் வந்து அகாடமிக்ஸும் அப்புறம் வந்து ஃபீஸும் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஜெய் மெயின் எழுதினீங்கன்னா அதை வச்சு போகிற மாதிரி இருக்கும், ஓகேவா? இல்லைனா 12th மார்க்கை பேஸ் பண்ணி அட்மிஷன் போடுறாங்க, ஓகேவா? அப்புறம் வந்து சவிதாவில் வந்து மெடிக்கல் ரெண்டெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும், ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அமிர்தாவில் வந்து பர் இயருக்கு வந்து 4 to 5 lakhs வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 16 to 20 lakh வரையும் அமிர்தாவில் செலவு, ஓகேவா? அடுத்து வந்து விஐடியில் வந்து 2 to 5 lakhs வந்து பர் இயருக்கு, அப்படின்னா 8 to 20 lakh வந்து 4 இயர்ஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிடும், ஓகேவா? எஸ்ஆர்எம்ல வந்து 2.5லேருந்து 4.5 lakhs வரையும் கொடுக்குறாங்க. 10லேருந்து 18 lakh வரையும் 4 இயர்ஸ் செலவாகும். சாஸ்திராவில் வந்து 1.5லேருந்து 2 தான், இதுதான் இருக்கிறதே சீப்பு. அது இல்லாமல் கொஞ்சம் நல்ல எஜுகேஷன் அகாடமிக்ஸ் தான் நல்லா இருக்கிறது சாஸ்திரா தான். 6 to 8 lakh வந்து 4 இயர்ஸ்க்கு இதாகுது, ஓகேவா? சவிதாவில் வந்து 2 lakhs இன்ஜினியரிங்க்கு, இதுதான் அதோட ப்ரைஸு. 8 lakhs வந்து 4 இயர்ஸ்க்கு, ஓகேவா? ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து ஏசி ஹாஸ்டல் 1 lakhலேருந்து 2 lakh வரையும் தனியாக இருக்குது. நான் ஏசிக்கு வந்து 60Kலேருந்து 1.2 வரையும் பர் இயருக்கு கேட்குறாங்க. எல்லா காலேஜ்லையும் இதே தான், ஓகேவா? லோவஸ்ட்டு ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாஸ்திரா தான் பெஸ்ட்டு வேல்யூ அது மணிக்கு, ஓகேவா? விஐடியில் வந்து லோ கேட்டகரி சீட் தான் கிடைக்கும், அதுவும் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். எஸ்ஆர்எம் வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்னா அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் இருக்குது, ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டு ஃபீஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்து சாஸ்திரா விஐடி, ஓகேவா? பெஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது விஐடி அமிர்தா வந்து பெஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்டு. பெஸ்ட்டு கேம்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ஆர்எம் தான். பெஸ்ட்டு மெடிக்கல்னு பார்த்தீங்கன்னா சவிதா, ஓகேவா? இதுதான் இந்த வீடியோவில். இது எல்லாத்துக்குமே கட் ஆஃப்னு கிடையாது. இதில் வந்து கட் ஆஃபை தாண்டி உங்களுக்கு என்னென்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் ஒரு 70%லேருந்து 80% மார்க் எடுத்தால் எல்லாருமே மேனேஜ்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ண முடியும். டீம்டு யூனிவர்சிட்டிங்கும்போது நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக தான் அவங்களே கொஸ்டின் பேப்பர் எடுத்து அவங்களே கரெக்ஷன் பண்ணுவாங்க, ஓகேவா? அதனால் நீங்கள் டிஎன்ஏ விட இதில் கொஞ்சம் அதிகமாகவே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபீஸ் ஆனால் அவங்களால கட்ட முடியும்னா இதில் போய் ஜாயின் பண்ணணும், ஓகேவா? இல்லைன்னா இதில் ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் வேணாம், தவிர்க்கிறது அப்படின்னு தான் சொல்லணும், ஓகேவா? ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகே?